ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஆடிப்பட்டத்தில் போட்ட இந்த கொடி வகை காய்கறி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நான் மாடியில் க்ரோ பேக்கில் போட்டிருக்கேன். பீர்க்கங்காய், பூசணிக்காய், அப்புறம் சுரக்காய், இன்னும் நிறைய என்னென்னமோ போட்டேன். ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அது கொடி வர லேட்டாகும், மெதுவாக அந்த மேலே கட்டிக்கலாம் பந்தல் மாதிரின்னு சொல்லிட்டு விட்டா, திடீர்னு பார்த்தா அது கடன்னு வந்துருச்சு. அப்புறமா சும்மா ஒரு கயிறு வச்சு நானே பின்னி கட்டி விட்டேன். அது என்னென்னா அதுக்குள்ளே கொடி வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் நூல் வச்சு அதை கொடியில் எடுத்து லேசாக பின்னி விட்டு இது பண்ணுறதுக்குள்ளே அது பந்தலில் படராமல் கீழேயே காய் குச்சியிலே பறந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. காற்று வேறு அதிகமாக இருந்ததுனால பந்தலில் சரியாக படரவும் இல்லை. சரி, ஓகேன்னு விட்டுட்டேன். போகிற அளவுக்கு போகட்டும், மீதி அதிலேருந்து காய்க்கட்டும்னு. மித்ததை விட ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் தான் சீக்கிரமாக காய்ச்சிருச்சு. இந்த பூசணியெல்லாம் பூ வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆண் பூ தான் வருது, இன்னும் பெண் பூ வரல. அது மாதிரி சுரக்காயிலையுமே வெள்ளையாக அந்த பூ தான் வருது, இன்னும் காய் வரல. இது பூ காயும் வந்துருச்சு. அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த கொடி வகை இதெல்லாம் போட்டதே இல்லை. சாதாரணமாக வெண்டைக்காய், கத்தரி, தக்காளி இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். சரி, ஃபஸ்ட் டைம் நம்ம இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். அதனால் ஒரு ஐடியா இல்லாமல் ஆயிடுச்சு எனக்கு. இல்லாட்டி ஃபஸ்ட்டே பந்தல் போட்டுட்டு அது கீழே இதை க்ரோ பேக் வச்சுருந்துருக்கலாம். சரி, இது கூட நல்ல விஷயந்தான். அடுத்து நமக்கு இதை கரெக்டாக பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஆனால் காய் நிறையவே காய்ச்சது. இன்னும் பந்தலில் ப்ராப்பராக நல்லா படர்ந்துருந்துச்சுன்னா இன்னும் நிறைய காய் வந்திருக்கும். இப்போ தான் பந்தலில் கொஞ்சம் படர ஆரம்பிக்குது. ஆனால் ஓகே, நல்லா தான் காய்ச்சிருக்கு. சில ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததில் ஒரு 2-3 காய் பிஞ்சிலே வெம்பி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் அந்த மீனல் அமிலம்லாம் தெளித்து பார்த்தேன். அதுக்கு பிறகு காய் கொட்டலை, எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஆக்சுவலாக 2வது மாடியில் இருக்குது. அதனால் காற்றும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பந்தலில் கொடி படரும் பிடிக்கும், அதுக்குள்ளே காற்று ஃபுல்லாக இழுத்து தள்ளிடும், அந்த மாதிரி இருக்குது. சரி, அதனால் முடிஞ்ச வரைக்கும் பந்தலில் போனது போக மீதியெல்லாம் நேரவே கொடியிலே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. மித்த செடி எல்லாமே இந்த சித்திரை வைகாசி வெயில் நிறைய இருந்ததுனால எல்லாம் கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன். மாடியில் வைக்கவே இல்லை. ரொம்ப வெயில் தாங்காமல் எல்லாம் இதாகிடுச்சு. 2வது காய்ச்சி வேறு ஓஞ்சிருச்சு. அடுத்து வேறு புதுசாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு கீழே எடுத்துகிட்டு போயாச்சு. க்ரோ பேக் ஒரு 5-6 மட்டும் வச்சு இந்த கொடி இது போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு போட்டேன். இது எல்லாம் ஒரே டயத்தில் போட்டது தான். ஆனால் பீர்க்கங்காய் மட்டும் முதல்ல காய்ச்சிருச்சு. இதெல்லாம் பூசணி பூத்துட்டே இருக்குன்னு காய்க்கல. காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி தான் இது ஈவினிங் தான் பறிக்கிறேன். ஒரு 5:30 மணி அந்த மாதிரி இருக்கும். ஈவினிங் பயங்கரமான காற்று. இப்படி காற்றடிக்கிறதுனால தான் அது பந்தலில் பிடிச்சி வளர்ந்தது கூட ஃபுல்லாக எல்லாமே பிச்சுட்டு பழையபடி கீழே கொடியாகவே விழுந்துருச்சு. பந்தலில் படராமல் அந்த அளவுக்கு காற்று இருக்குது.
இத்தனைக்கும் பீர்க்கங்காய் வந்து ஒரு 4 விதை ஒரே க்ரோ பேக்கில் போட்டேன். 4 விதை தான் போட்டேன். 4மே ஆனால் வந்துருச்சு. நான் கூட சரி ஒன்று வரலைன்னா ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி 4 போட்டேன். 4மே வந்துருச்சு. ஆனால் காய் நல்லா நிறையவே காய்ச்சிருச்சு. இது தவிர இப்போவுமே வந்து நிறைய பூ இருக்குது. பொடி பிஞ்சு நிறைய இருக்குது. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு இதில் வந்து. இது ஃபஸ்ட்டு காய். இனி அடுத்தது இன்னும் நிறைய காய்க்கும். இது வந்து கீழே வந்து சந்துக்குள்ளே வந்து தரையில் வச்சுருக்கேன். தரையில் போட்டது. இது என்ன பூசணிக்காய் இருக்குது, அப்புறம் பொடலங்காய் போட்டிருக்கேன். இது வந்து பொடலங்காய் வந்து இங்கனைக்குள்ளே ஒரு சின்ன பந்தல் மாதிரி நான் போட்டிருந்தேன். ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா பந்தலை பிடிக்காமல் ஃபுல்லாக செவரை பிடிச்சி போய் டைரெக்டாக 2வது மாடிக்கு அதுவே போகுது. ஸ்பைடர் மேன் மாதிரி போயிட்டுருக்கு. ஃபுல்லாக செவரில் அப்படியே அதை கொடியை பிடிச்சி போயிட்டுருக்கு மேலே. பொடலங்காய் அது காய்ச்சதுக்கு பிறகு தான் அப்போ காய் வெயிட் தாங்காமல் அது பிடுங்கிட்டு வரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அது சுவரில் போயிடுச்சு மேலே. இது வந்து பெரிய பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குதுன்னு. இது வந்து பெரிய பாவக்காய். இது கடையிலேருந்து விதை வாங்கி போட்டது தான். இன்னொன்று இந்த மிதிப்பாகல் சொல்லுவோம்ல, சின்ன பாவக்காய், அது வந்து சாதாரணமாக சமையலுக்கு வாங்கினதில் ஒன்று பழுத்து இருந்துச்சு. அதை நான் போட்டேன். அது வந்து இந்த சின்ன பாகல் கொடி அது வந்துருச்சு. இது வந்து கருணக்கிழங்கு போட்டிருக்கேன். இது வந்து சின்ன பாகல், மிதிப்பாகல். இதெல்லாமே இனிமேல் தாங்க வைக்கும். ஆனால் ஒரே டைமில் போட்டது தான். பீர்க்கங்காய் மட்டும் முதல்ல வந்து சீக்கிரம் காய்ச்சிருச்சு. காற்று பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து சின்ன தொட்டியில் பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ தான் வந்து கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் விதப்பாவே கண்டெடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த சந்தனமுல்லை பதியம் போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே வந்துருச்சு. இது உருளைக்கிழங்கு நல்லா தான் வந்தது. திடீர்னு பார்த்தா இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இப்போ மீனம்லாம் தெளிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் அதான் வச்சுருக்கேன். விதை போட்டிருக்கேன். இப்போ தான் வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வந்துட்டு. இது வந்து அந்த சந்தனமுல்லை பதியம் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் 2 தடவை இதை தெளிச்சதுக்கு பிறகு சரியாயிடும். இது வந்து மாடியில் தான் ரங்கூன் கிரிப்பரு. இது வந்து கீழே தரையில் போட்டு 2வது மாடிக்கு இழுத்துருக்கேன். ஃபுல்லாக அந்த வைலட் கலர் பூ ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இன்னொன்று பேர் எனக்கு சரியாக தெரியல. அது வந்து டிசம்பரில் பூக்கும். டிசம்பரில் ஜனவரியில் இந்த மாதிரி பூக்கும். அது இந்த பூவுமே அழகாக இருக்கும். இதுவுமே கீழே போட்டு 2வது மாடிக்கு வந்துருச்சு. இதுவுமே
இது வந்து பெரிய மரமாயிடுச்சு, ஆனால் இன்னும் காய்க்கலை. எலுமிச்சை வந்து இது வந்து சந்தன முல்லை. டெய்லி எப்படியும் எனக்கு ஒரு 1000 பூ கிடைக்கும் இதிலேருந்து. சாமிக்கு போடுறதுக்கெல்லாம் இதுவே வச்சுக்குவேன். நல்ல வாசனையாக இருக்கும். நிறைய இருந்துச்சு. நான் தான் ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டேன். இப்போ அதுவுமே ஃபுல்லாக தழைஞ்சி நிறைய பூ வந்துருச்சு. இதுவுமே இதிலேருந்து பதியம் வேற போட்டிருக்கேன்ல கீழே, அதுவும் வந்துடுச்சு. இதில் குருவி வேற கூடு கட்டி இருக்கு. அதில் இது வந்து ஏற்கனவே ஒரு கோகோனட் செல் வீடியோ போட்டிருந்தேன்ல, டேபிள் ரோஸ் வச்சு. அதுதான் இது. இந்த இப்போ பூத்தது பிறகு அது காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இனி அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.